ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிப்படவே மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு டிவி ஷோஸ்லாம் அந்த லெவலுக்கு ஒரு வல்காரிட்டி அதை வந்துட்டு ஷோ பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் வந்துட்டு செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து விஜய் டிவியில் இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு இந்த ஒரு ஷோவை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதில் வந்து மறுபடியும் தன்னோட காதலை தேடலாம், வை உன்னோட ஏன் நிறுத்தணும், செகண்ட் லவ் அப்படிங்கிறது கூட வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த ஷோ. இது வந்து டைரக்டா அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போதான் நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தெய்வீக காதல் இங்கே தெய்வீக காதல் காட்டினா யாருமா பார்ப்பீங்க? நீங்கள் எந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் காதல்னாலே அது வந்து எப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது புரியுது. அவங்க இந்த விஜய் டிவியோட வேலையே என்ன? அவங்க பொதுவாக வந்து பார்த்தா இந்த விஜய் டிவியே என்ன செஞ்சுருக்கணும் நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா அந்த இல்லை காமத்திபுரா, அதே மாதிரி வந்து சோனா கஞ்சி கல்கட்டாவில், பாம்பேயில் வந்து காமத்திபுரா, இதெல்லாம் வந்து ரெட் லைட் ஏரியா. அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே போட்டால் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ரெட் லைட் ஏரியாவில் வந்து நிர்வாகம் பண்ணுறவனை கொண்டு வந்துட்டு நீங்கள் டிவி சேனல் நடத்துன்னு சொன்னால் பின்ன இதை தான் காட்டுறோம், வேறு என்ன காட்டுறோம்? ஏற்கனவே பிக் பாஸில் எல்லாம் காட்டியாச்சுன்னு நினைக்கிறாரு. எதுவும் பெண்டிங் எதுவும் பேலன்ஸ் எதுவும் இல்லை, ஏதாவது விட்டக்குறை தொட்டக்குறை ஏதாவது இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராம் பேர் என்ன? செகண்ட் லவ் பேர். ஓ விளங்குச்சு, நல்லா போச்சு. பேரே செகண்ட் லவ்வா? பார்க்கலாம் என்ன காட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. என்ன காட்ட போகிறாங்கன்றது நம்ம இனிமேல் தானே தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் ரம்யா கிருஷ்ணன் வேறு நடத்துகிறாங்க இல்லையா, அது விளங்குன மாதிரி தான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை ஏன்னா இதை பற்றி பேசினா என்ன சொல்கிறானுங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் இவர் நாசம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏற்கனவே இந்த பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் ஆரம்பித்த அந்த விதம் வேறு, நிகழ்ச்சியோட தன்மை வேறு. அதுக்கப்புறம் அது கடைசியாக இப்போ வந்து யாருக்குறைய அஸ்தமனம் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஒரு ஸ்டேஜில் வந்து முடிகிற ஸ்டேஜில் அப்படி தானே வரும். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டும் மேலே மேலே வந்து புதுசாக பண்ண முடியாது. எல்லா கண்டென்ட் விழுது. அதாவது விஜய் டிவியில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. அதை தூக்கி நிறுத்தத்துக்கு இவங்க குறுக்கு வழியில் போயிட்டு சொன்னா இந்த பொண்ணை அந்த பொண்ணை அடிச்சிக்கிச்சு, இவன் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டான், இந்த மாதிரி கதைகள்லாம் உள்ளே ஓடும். அப்படி தானே அந்த பிக் பாஸை தூக்கி நிறுத்தினது. மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை, அப்புறம் வந்து இப்போது அந்த மாதிரி ஒன்று ஒரு வந்து அதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அப்படி தான் தூக்கி நிறுத்தினாங்களே தவிர கண்டென்ட் வைஸாக கிடையாது. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அது ஓல்ட் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு வேறு அதர் கண்டென்ட் போகணும். ஒரு வேளை பிக் பாஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ அதர் கண்டென்ட்னா என்னென்னா செகண்ட் லவ்ன்ற அந்த ஒரு வேளை அந்த கான்செப்ட் வந்திருக்காங்கன்னு தெரியல. பொதுவாக ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த நிகழ்ச்சி என்னவாவது இருந்துட்டு போட்டோம், பார்க்குற பார்வையாளர்கள் வந்து இது போன்ற நெகட்டிவான விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. நானும் இந்த மீடியாவில் இருக்குது நான் சொல்கிறேனே, நல்ல விஷயங்களை பேசுனா அதுக்கு கமெண்ட் வர மாட்டேங்குது. ஒரு பேசக்கூடாத விஷயம் அதை வந்து என் பாணியில் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேசணுனாக்கா ஓரளவுக்கு வருது. அதே வந்து இப்போ இன்றைக்கி நேற்றைய தினம் ஒருத்தர் வந்து குறிப்பிட்டே வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நடிகை பற்றி கேட்டார். நேற்று ஒரு மீடியாவில் ஒரு நடிகை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அந்த நடிகை பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவாக சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, சார் வியூஸே போகல சார், வியூஸே போகலாம், பார்வையாளரே வரல. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஒரு 10,000 பேர். 10,000 பேர் வந்திருக்காங்கல்ல. நான் ஃபுல்லாகவே நான் வந்து அவங்கள பற்றி சில நெகட்டிவ் பக்கங்கள் இருக்குது, ஆனால் நான் பாசிட்டிவாக தான் நான் பேசினேன். ஏன்னா அவங்க உயிரோடு இல்லை. அப்போ உயிரோடு இல்லாத ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுகளவு கூட நம்ம தப்பாக பேசக்கூடாது கண்டிப்பாக இல்லையா. அப்போ நான் சொன்னேன், பெருமைக்குரிய விஷயமாக பேசினேன். அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து பேசினேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, பேசுங்க சார் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் ஒரு 10,000 பேர் தான் சார் பார்த்தாக்கா. அப்போ எவ்வளோ பேர் பார்க்கணும்? 1,00,000 பேர். அப்போது நெகட்டிவாக போட்டால் அப்படியான அந்த மீடியாவுடைய அந்த அந்த போக்கு அந்த போக்கு வந்து அப்படி இருக்குது. நெகட்டிவாக பேசுனா பார்வையாளர் நிறைய வராங்க. அப்படி பார்வையாளர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. அது மாறணும். நல்ல விஷயங்களையும் வந்து பார்க்கணும். அதுக்காக நீ வந்து எல்லாத்தையும் அது ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குங்க அதை சொல்லவே கூடாதுன்னா சொல்லலாம். அந்த சொல்லக்கூடிய நபர் இப்போ இருக்கணும், அவருக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா. ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறோம், இல்லை தப்பாக பேசுகிறத நெகட்டிவாக பேசுகிறோன்னு வச்சுங்க, தப்புன்னு கூட சொல்ல, நெகட்டிவாக பேசுகிறோம். அந்த நெகட்டிவாக பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்களே இப்போ இல்லையா.
அப்போது அவங்க உயிரோடு இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம வந்து தப்பாக பேசுறது நெகட்டிவாக அது உண்மையாக இருந்தாலும் பேசக்கூடாது. அது மாதிரி தான் இதை இன்றைக்கி கூட ஒரு நடிகை பற்றி கேட்டாங்க. அந்த நடிகை பற்றி நான் வந்து பாசிட்டிவாக தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது வந்து இன்றைக்கி உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போன்ற விஷயங்களை இப்போ பாருங்கள், செகண்ட் லவ்னதும் எல்லாரும் திபுன்னு ஓடி வருவாங்க. ஏன்னா அடுத்த வீட்டில் இன்னொருத்தருடைய கதையை கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே, உள்ளபடியாக தானே. இப்போ நெகட்டிவ் பாருன்னா இப்போ செகண்ட் லவ்னா என்னக்கா, ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கை இப்போது இந்த பிக் பாஸோட கான்செப்டே என்னம்மா, ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த க்யூரியாசிட்டி தானே. அவன் எப்படி, அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அது எப்படி, இது எப்படி, அப்படி தானே வந்து ஒரு நெகட்டிவான பார்வையாளர் நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்படியாமே இப்படியாமே அப்படின்னு வந்துடுறாங்க இல்லையா. ஆனால் அடிப்படையில் உண்மை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கை, அதாவது கியூரியாசிட்டி எப்படின்னா ஒரு 4 சவத்துக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறது தான் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் செகண்ட் லவ் கேட்டால் இன்னொருத்தருடைய லைஃப்பை வந்து தோன்ற மாதிரி தான் அது. செகண்ட் லவ்னாலே அதானே. இப்போ எல்லா மனிதருக்கும் 1 2 இப்போ எனக்கெல்லாம் 4 5 லவ் இருக்குது என் லைஃப்பெல்லாம். அதையெல்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை இல்லையா, தானே உண்மை. ஆனால் வந்து ஒரு பிரபலமான நடிகைகள் இல்லை இந்த மாதிரி பிரபலங்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் லவ்னு சொன்னால் உடனே வந்து விழுந்தடிச்சு ஓடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு லவ் இருந்தாமே, ஃபஸ்ட்டு ஒரு லவ் இருந்தாமே, செகண்ட் ஒரு லவ் இருந்தாமே, அப்படி தான் வந்து அந்த பார்வை சொல்லணும். அதாவது மக்களுடைய அந்த க்யூரியாசிட்டியை ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து கான்செப்டை டிசைன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள், ஏன் வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயம் கூட போடலாமே. அதாவது கேட்டால் அந்த க்யூரியாசிட்டினா நெகட்டிவான விஷயங்களை போட்டால் மக்கள் வந்து பார்க்குறாங்க, அதுக்காக கான்செப்ட் உருவாக்குறத ஒரு கான்செப்டை நெகட்டிவாக உருவாக்கிட்டு மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது இதே விஜய் நீங்கள் இந்த கேட்கும்போது சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அது என்ன கான்செப்ட்டு, யார் பண்ணுறாங்க, எல்லாம் நேற்றுக்கெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் இருந்தோம். மீடியாக்கள் வந்து பிழைப்புக்காக பண்ணுறாங்கம்மா. அது நம்ம தான் பார்க்கறத, நான் பார்வையாளர் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்கறது தவிர்த்துடுங்க. எங்கள் வீட்டில் நான் 17 வருஷம் நான் டிவி இல்லாமல் வச்சுருந்தேன், என் பிள்ளைகளை வளர்த்தேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த காலத்தில் சொல்லுங்கள். இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக டிவி. இதுக்கு முன்னாடி வந்து 17 வருஷம் என் 3ஆவது மகள் வந்து +2 முடிக்கிற வரைக்கும் டிவி இல்லாமல் வளர்த்தேன். அது எவ்வளோ 17 வருஷம். பசங்க டிவி பார்க்கணுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அன்றைக்கி ஒரு சினிமான்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. பசங்க டல்லாக இருக்காங்க, சாயந்தரம் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா அன்றைக்கி டக்குன்னு அன்றைக்கி சினிமாவுக்கு போயிடும். அந்த மாதிரி பார்த்த படம் தான் சிவகாசி, திருப்பாச்சி, அந்த மாதிரி பார்த்த படம் தான். விஜயோட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவர் வீட்டிலேயே 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா வந்து அப்படி போயிடும். படங்கள் பார்த்தது தான், அந்த மாதிரி வந்து படங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து +2 பசங்க முடித்த பிறகு சரி டிவி வாங்கணுன்ற அப்போ ஒரு கட்டாயம் கேட்டால் சரி இதுக்கு பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, தெரிஞ்சிச்சு படிப்பு ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல, இந்த படிப்பு பற்றி தான் பயம். அப்புறம் தான் டிவி வாங்க. அது மாதிரி நாம் டிசைட் பண்ணுறது தான். இன்றைக்கி அந்த பழக்கம் பண்ணதுனால என்னவோ தெரியல, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிவியாக இருந்தாலும் கூட என்ன சின்ன ஒரு பொட்டி வாங்கி முதல்ல வச்சோம், இது போதுன்ட்டு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு டிவி இருந்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த டிவி ரன்னிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சராசரியாக 2 மணி நேரம் சான்ஸே கிடையாது. 1 மணி நேரம் அதிகம். இவ்வளோ பெரிய டிவி இருந்து எங்கள் வீட்டில் ரன் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த டிவி. அது எப்போ காலையில் ஏதோ ஒரு டைமில் சரி ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், அவ்வளோதான். 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த டிவி பார்க்க நாங்கள் பழகிட்டோம். அது பழகிட்டா ஈஸி. அது பழகிட்டோம்னா அது ஏதோ வேண்டாத பொருள் மாதிரி இல்லை. நீங்கள் சண்டே என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேணா கேட்டால் ஒரு ஃபுல் படமும் ஓடுற மாதிரி ஏதாவது. மற்றபடி தினசரி டிவி இந்த ஒரு வீட்டில் பார்க்குறேன். இந்த எங்கிட்ட சொல்லுவாங்க வேறு ஒரு சீரியல் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்லேருந்து அப்படியே இன்னொரு சீரியல், நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பிக் பாஸ்லாம் சொல்கிறீங்களா, எங்கள் வீட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்கம்மா. பிக் பாஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலாக நான் தான் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி வந்தபோது பிக் பாஸ் அதை வந்து சேனல் வைக்க சொன்னேன் வீட்டில் வந்து அது வைகன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பார்த்தேன். விஜய் சேதுபதி கமல் போயிட்டு விஜய் சேதுபதி வந்தார் இல்லையா, அப்போ மட்டும் ரிவ்யூ பண்ணணுன்னு கேட்டாங்கன்னு அதுக்காக பார்த்தேன். அது எனக்கு புரியவும் முதல்ல எனக்கு அந்த கான்செப்டே புரியல. அது வேறு விஷயம் இருந்துச்சுன்னா அது பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை. அப்புறம் அதை பார்க்க எங்கள் வீட்டில் யாருமே பார்க்குறது டிவி சீரியலும் பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பெருமைக்காக நான் சொல்லுவேன், பழகிட்டேன் நான். அதாவது ஒரு 17 வருஷம் நான் டிவியே இல்லாமல் இருந்ததுனால
அதனுடைய பயன்பாடு வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் உங்க கூட ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு சார். அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், இந்த இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் கூட நான் சொல்கிறேன், அவங்க கூட இது போல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவி முழு நேரம் போட்டு பார்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் ரொம்ப அருவருப்பு. எப்படியும் ஏற்கனவே வந்து ரொம்ப தாறுமாறாக காட்டினானுங்க பிக் பாஸ்லேயே. இப்போ இந்த செகண்ட் லெவன் வேறு சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ இதை இன்னும் மோசமாக காட்டுவானுங்க முதல்ல. ஆனால் நான் சில நேரத்தில் இதையும் நான் சொல்லிடுறேம்மா, இந்த இடத்துல சில நேரங்களில் நான் ரொம்ப அறிவார்ந்த நபர்கள்னு சொல்லிட்டு நினச்சி அவங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன். ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. சொல்லுவாங்க என்கிட்ட, அந்த பிக் பாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அடிடுவாங்க. அடப்பா, நான் முன்னெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் நினச்சிருந்தேன், ரொம்ப அறிவாளி நினச்சிருந்தேன், நீ கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்குறியா அப்படி அந்த மாதிரி. நான் அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சில நேரங்களில். இவங்கெல்லாம் பெரிய நம்ம அப்பாட்ட கண்ணு நினச்சிருந்தோம், இவன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை போய் பார்த்துருந்தேன், அவ்வளோ ரொம்ப சீப்பாக பார்க்குறப்ப ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய இருக்குமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்க்குறவங்க தான் பிரச்சனை. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரவேற்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாள் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமு, அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஏற்றி வர்றது, இதெல்லாம் நிறைய நடக்கும். நம்ம பார்க்கலையா, அந்த அருண் பிரபு அருமையாக காமிச்சார் அந்த படத்தில். எந்த படம் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த அருவின்னு ஒரு படம் தெரியல. அருவின்னு ஒரு படத்தில் வேறு யார் காட்ட முடியும்? சூப்பராக காட்டியிருப்பார். இவங்க பண்ணுற அக்கப்போர் என்னன்றத தெளிவாக, ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பார். இது இந்த சேனல்காரங்க பண்ணக்கூடிய வேலையை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறவங்க நம்ம தான் மாறணும். இல்லைனா இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ ஆபாசத்தை கொட்டுவானுங்க, நீங்கள் ஒன்றா பாருங்கள். ஆபாசத்தையும் அருவருப்பையும் கொண்டு வந்து கொட்டுவானுங்க. பெரிய இவங்க இந்த அம்மா வருவாங்க, யார், ராஜமாதா, இது வந்து அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த அசிங்கத்தெல்லாம் நம்ம பார்க்க தானே போகிறோம் இல்லையா? இல்லை, அது வேற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமையாக வந்துட்டு இப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இங்கே இந்த ப்ரோக்ராம் பற்றி நல்லா இப்போது ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த காணொலி பார்க்குறவங்க கவனமாக கேளுங்க. நம்ம இவர் இருக்கிறார்ல, ஜேம்ஸ் வசந்தன் இருக்கிறார்ல, வேறு ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து இந்த குவிஸ் காம்படிஷன் ஒன்று பிள்ளைகளுக்கு பண்ணார், ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன்லேயும் பண்ணியிருக்கிறாரு, சன்லேயும் ஏதோ ஒரு சேனலில் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அருமையான நிகழ்ச்சி. அதாவது குவிஸ் காம்படிஷன் இருந்து அவ்வளோ அழகாக நடத்தியிருப்பார். அந்த ப்ரோக்ராமே சூப்பராக பண்ணார். அதுக்காக வரவேற்பு இருந்துச்சு. எவ்வளோ அறிவார்ந்த நிகழ்ச்சி தெரியுமா அது? அந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய வந்து தான் நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கோம். எவ்வளோ அறிவாளிகள் கிடச்சிருப்பாங்க, அறிவை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்காங்க இல்லையா? எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஆமாம், அவ்வளோ வந்து அருமையான ப்ரோக்ராம் அது. அதை பார்க்குறதுக்கு சில நேரத்தில் வந்து உட்காந்துரும். அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபன் நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னா யூகி சேது வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணார், நையாண்டி தர்பார்னு. இந்த நேர்காணல் பண்ணுறது கூப்பிட்டு வச்சு, அதெல்லாம் இவங்க ஏன் தொடர்ந்து பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. ஒரு வாய்ப்பு தரலையா, மறுக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி அறிவார்ந்த அது ஒரு டாக் ஷோ, அது நையாண்டி தர்பார்னு ஒரு நிகழ்ச்சி யூகி சேது பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரூமில் நடக்கிறத பொது வெளியில் காட்டணும், அப்படி தான் எடுக்கிறாங்க. இங்கே நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்போமா அந்த சினிமா, சினிமான்ற இந்த டிவி சீரியலெல்லாம் வந்து முழுக்க அதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான வந்து மனவசியப்படுத்துறது தான். இந்த டிவி சீரியல்களே பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்களை போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இளம் வயதில் ஒரு ஜோடி இருக்க போட்டிருப்பாங்க, ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி ஒரு பிள்ளைய போட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு டீனேஜ் புள்ள மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாமியார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்கானுங்கள, ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்களா, அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து தான் பொண்டாட்டியை பார்ப்பான், அந்த பக்கம் டிவியில் இருக்க அந்த பொம்பளையை பார்ப்பான். அப்படி தான் இந்த நான் பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு சீரியலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கேரக்டர் தான் போட்டிருப்பான். எல்லா குரூப்பும், வயசு குரூப், எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து லைக் பண்ணுற மாதிரியான கேரக்டர்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு மாமியாரை காட்டுவாங்க, அந்த மாமியார் எப்போ தூங்கனே தெரியாது. எப்போ பார்த்தாலும் வந்து தூங்குற சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்பில் இருக்கும், நகை நட்டோட இருக்கும். என்னடா இது கேரக்டருங்கிறேன். ஒரு இயல்பான குடும்பத்தை காட்டி ஒரு இயல்பான கதை, எவ்வளோ நல்ல கதைகள், நாவல்கள்லாம் வேறு லெவல்மா. எனக்கு தெரிஞ்சு வந்து மொழியாக்கம் பண்ண பல நாவல்கள் நான் படிச்சிருக்கிறேன். கன்னடத்துலேருந்து மொழியாக்கம் பண்ண நாவல்கள் நிறைய படிச்சிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 30, அதுக்காக நீங்கள் நான் 20,000லாம் படிக்கல, அண்ணாமலை சொல்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு 20-25 நாவல் படிச்சிருக்கிறேன், மொழியாக்கம் பண்ண நாவல்கள். அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த நாவல். புக்கை எடுத்துட்டோம்னா மூடுற வரைக்கும் கீழே வைக்க முடியாது, அப்படிப்பட்ட நாவல்லாம் இருக்குது. நிஜ வாழ்க்கை, எவ்வளோ வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளோ சம்பவங்களை காட்டினா அது நாளைக்கு ஒரு படிப்பினையாக கூட உருவாக்கும். கண்டிப்பாக. அம்மணின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வாசந்தி எழுதியிருப்பாங்க. அம்மணி
அம்மணி. தாய் இல்லாத 2 பிள்ளைகள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. தாய் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. 2 பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஒரு ஆள்கிட்ட ஓடி போயிடுவாங்க. அந்த 2 பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு வீட்டு வேலைக்காரியாக ஒரு பெண் வருவாங்க. அவங்கள மையப்படுத்தி தான் அந்த கதையே அம்மணின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது. அதுலேயும் சில காட்சிகள் வரும் தான், விரசமான காட்சிகள் அந்த நாவலில் வரும். அது அந்த கதையோடு சேர்ந்து இருக்கணும். அந்த விரசம் அவசியமானதாக இருக்கணும். இப்படி வேலைக்காரியாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த குடும்ப பொறுப்பை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை எப்படி உரிமை எடுக்கிறாங்க, அந்த வேலைக்காரியாக வந்த அந்த பெண்கிட்ட வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த கணவன் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அவன் எப்படி வந்து வேலைக்காரிக்கிட்ட உரிமை எடுத்துக்கிறான். இதெல்லாம் வந்து கதையோட ஓட்டத்திலே சேர்ந்து சொல்லுவாங்க. கடைசியில் அந்த வேலைக்காரி என்ன ஆகிறான்றது கிளைமேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இவங்களுக்குலாம் இந்த மூளையே கிடையாது. இவங்களுக்கு சொந்தமாக கதையை உருவாக்க தெரியாது, கற்பனையிலையும் கதையை உருவாக்க தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு 4 சவுத்துக்குள்ளே செகண்ட். அதுவும் யாரை பிடிச்சானுங்க? ரம்யா கிருஷ்ணன் பிடிச்சாங்க. அவங்க தெரியும், ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பாண்டிச்சேரி வந்து தீர்த்தம் கொண்டு வந்தாங்க, தெரியும்னு நினைக்கிறேன், கொரோனா பீரியட்லேயே. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்மணி. அந்த மாதிரி அவங்கள வந்து போட்டால் இப்போ எப்படி இருக்கும்? கமல்ஹாசன் பிக் பாஸ் பண்ணுற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் யார் பண்ணாலும் தப்பு தானே. கமல்ஹாசன் அதனால தான் கமலுக்கு பேர் கெட்டது. இந்த கட்சி வளர்ச்சி கெட்டது எதனால? இந்த மக்கள் நீதி மையன்ற கட்சி கெட்டது எதனால? அன்னைக்கு வந்து ஒரு பண தேவை இருந்துச்சுமா. வீடு வந்து ஏலத்துக்கு போகுது, சொத்துக்கள் போகும்போது அப்போ அன்றைக்கி திடீர்னு வந்து அன்றைக்கி ஒரு 20 கோடி 30 கோடி வருது. அன்றைக்கி அதுக்காக ஒத்துக்கிட்டு தான். அது அன்றைக்கி போய் வந்து அசிங்கத்தை பற்றி அவர் பார்க்கவே இல்லை. அதனால கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த பிக் பாஸ் முடியும் போது அவர் கையில் வந்து அவருக்கு பாவாடையை போட்டு விட்டானுங்க. பாவாடையை போட்டு அசிங்கப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்துட்டு மக்களை தூண்டுதுங்க சார். ஆக்சுவலி இப்போ எது பண்ணாலும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தூண்டுது. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, மக்களும் வந்து ஆதாய விரும்பிகளாக இருக்கக்கூடாது. இது போன்ற காட்சிகள் வந்து அருவருப்பான காட்சிகள் வந்து இதை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க, அண்ணி ரோலில் ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் ரோலில் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள், சராசரியாக ஒரு 6 குடும்பம். ஆனால் இவங்க மையப்படுத்துறது அந்த பெரிய குடும்பத்தை கூட கிடையாது. அதெல்லாம் டிவி சீரியல்கள் பண்ணது. இவங்க பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த சொல்லுவாங்கள்ல, இந்த கணவன் மனைவி 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி குடும்பங்களுக்கு தான் டார்கெட் பண்ணுறது. அவங்க தான் இதெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. கணவன் மனைவி 2 பேரும் கூட உட்காந்து பார்க்கறது. ஒன்று மனைவி கேரக்டர் இருக்க விரும்புவாங்க, இல்லை கணவன் கேரக்டர் இருப்பாங்க. இவங்க எய்ம் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ஏன்னா நமக்கும் இந்த சோர்ஸஸ்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இந்த டிவி இதில் இருக்கிற சோர்ஸஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, இப்போ இவங்க டார்கெட் பண்ணுறதே என்னென்னா, அந்த மாதிரியான குடும்பத்தில் தனித்து வாழ்கிறாங்க இல்லையா, மாமனார் மாமியாரை வந்து கொண்டு போய் எங்கேயாவது இதில் சேர்த்துட்டு ஹோமில் சேர்த்துட்டு, அப்பா அம்மா கொண்டு போய் ஹோமில் சேர்த்துட்டு, பொண்டாட்டி வந்து புருஷனாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணுறது. என்ன தெரியுது, செப்பரேட் பண்ணுறாங்க. குடும்பமே செப்பரேட் ஆக போகுது. இப்போ அவங்க கேட்பாங்கல்ல, உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் லவ் இருக்குங்களா, உங்களுக்கு செகண்ட் லவ்வா ஃபர்ஸ்ட் லவ்வா நான் அப்படி கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஆமாம், உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் லவ்வா செகண்ட் லவ்வா அப்படின்னு கேட்பாங்களா. கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக வரும் சார். அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு ஒன்று நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் அது இப்போ சமீபத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த ஷோலாம் வரதுக்கு முன்னாடியுமே கூட சில நபர்களோட மைண்ட் செட் அப்படி, அது மைண்ட் செட் ஊடகங்கள் ஒரு பக்கம் வந்து இவங்கள மனவசியப்படுத்துது, மூல செலவு பண்ணுறதுலாம் உண்மைதான். ஆனால் நம்ம இழக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். யார் இப்போ பண்ணுறா? இப்போல்லாம் எல்லாம் அதனால சொல்கிறேன் தானே ட்ரிவன் ஃபோர்ஸாக இருக்காங்க அவங்க. அதுதான்மா அதில் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே எல்லா சாக்கடையும் தான் இருக்குது. இப்போ செல்ஃபோன் எடுத்துங்க, செல்ஃபோனில் எல்லா குப்பையும் தான் வருதா இல்லையா? கண்டிப்பாக. எல்லா குப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குப்பை அதிகமாக இருக்குன்னா, ஏதோ நீங்கள் கொடுங்கையூரில் அந்த குப்பை கிடங்கை வந்து காட்டாதீங்க, பெருங்குடியில் இருக்க குப்பையை காட்டாதீங்க. செல்ஃபோனில் தான் இருக்குது எல்லா குப்பையும். அவ்வளோ குப்பையை தான் வச்சு சும்மா சுமக்கிறோம் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, கையில் வச்சுக்கிட்டு. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை பறிச்சுக்கிட்டா ஹியூமன் வயலேஷன். இப்போ சொன்னாங்கல்ல, இந்த புதிய தலைமுறை செய்தியாளர் கூட நம்ம விஜயனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செல்ஃபோனை விட்டு பறிச்சுட்டாங்க போலீஸு. அது ஹியூமன் வயலேஷன், அது அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸு. அடப்பா, அது எங்கடா இருக்குது? அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எங்கே இருக்குது? அதில் முழுக்க குப்பைங்க தானே வச்சுருக்கோம் அதில். ஆனால் அந்த குப்பையை நம்ம வந்து பார்க்கறது தவிர்க்கணும். பார்க்க முடியாமல் இல்லை, வந்துட்டு தான் இருக்குது, நம்ம பார்வைக்கு முன்னாடி வந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு முறை அதை பார்த்துட்டோம்னா அது மீண்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி தான் செட்டப்பே இருக்குது. செட்டிங்ஸ் அப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சிக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவங்க வியாபாரத்தை நம்ம சிக்கிட்டோம்னு அர்த்தம். இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுமே தானே அவங்க வந்துட்டு டிஆர்பிக்காக எதை வேணாலும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷோஸ் வருது. இப்போது நான் கேட்குறேன், சரி இந்த நிகழ்ச்சிலாம் எந்த டைமுக்கு போட போகிறாங்க நீங்களே சொல்லுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் மாதிரி நைட்டில் தான் போடுவாங்கன்னு அப்போ ஏன் போடுறான் நைட்டில் ஏன் போடுறான் நீங்கள் அதுவே சொல்லுங்கள். போட வேண்டிய 6 மணிக்கு போடுறோம், அது இது நிகழ்ச்சி ஒரு 6 மணிக்கு போடுறான்ல, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மணிக்கு போட சொல்லுங்க பார்ப்போம். அந்த பர்டிகுலர் டைம் வச்சுருக்காங்க அவங்க. போகிறதே நைட்டு போகிறதே அதுக்கு தானம்மா இவனுக்கு போடுறது. ஆபாசம் அருவருப்பு அதை நைட்டு இங்கே வந்து அப்படி தானே நைட்டு ரிசர்ச் பண்ணுறவங்க தான் நைட்டு ரிசர்ச் பண்ணுறவங்க தானே ஜாஸ்தி. இந்த செல்ஃபோனையை அப்புறம் இப்போ என்ன பண்ணுவான், நைட்டில் தான் போடுவான் அவன். அதான் நான் சொல்கிறேன், வியாபாரம் பண்ணணும் முடிவு பண்ணுறானுங்கம்மா. அவங்க வந்து அவங்க விஜய் டிவியில் ஒரு 50 பேர் இருக்கிறான் சம்பளம். அவங்க சம்பளம் வந்து ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறானுங்க. அவங்க குப்பையை வந்து இப்போ திறமையான நபர்கள் எவ்வளோ இருந்தாங்க, அவங்களெல்லாம் சக் பண்ணி அனுப்பிட்டானுங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்துங்களா, இந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நின்று இருக்குதா, இந்த கலக்கப்பகுதி யார் நிகழ்ச்சி, அவன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி, இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் இருக்கிறவங்களே திருப்பி அதிலே யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதில் ஜட்ஜாக வந்துடும், அதில் வருவார், அதில் வந்து ஒரு இதில் வருவார், மாறி இருந்தாங்க. அது திறமையான நபர்கள்லாம் வந்து சூப்பர் சிங்கர்ஸ்ல இருக்கவங்களா குக்வித் கோமாளிலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், சூப்பர் சிங்கர்லாம் வந்தவங்க ரொம்ப சொற்பமான 1-2 பேர் தான் வந்து சினிமாவில் பாடுறாங்க. ஆமாம், கச்சேரியில் பாடுறாங்க, நான் பார்க்குறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. சினிமாவில் வந்து வாய்ப்பு வருதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், வெரி ரேர். ஆமாம். அப்போ அதனால எனக்கு இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி, இந்த கலக்கப்பகுதி யார் நிகழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் சினிமாவுக்கு வந்துட்டார், அவர் சினிமாவுக்கு வந்துட்டார். மாக்காப்பா வந்து என்ன அதுக்காக நீ எக்ஸம்ஷன் இருக்குது, நீங்கள் உடனே சிவகார்த்திகேயன் போயிடக்கூடாது சரியா சொல்கிறேன். நான் சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டார், ஆனால் அத்தனை சிவகார்த்திகேயன் மாதிரி அத்தனை பேரும் நடிகர் ஆகிட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் எக்ஸம்ஷன் இருக்க தான் செய்யுது. இவர் ரோபோ சங்கர் வந்து நின்னார், இப்போ சிவகார்த்திகேயன் நிற்கிறாரு. ஆனால் எல்லாரும் அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல. எல்லாரும் வராங்களா, ஒரு 50% சொல்லுங்கள், பழிச்சு ஒரு 10 பேர் வரிசையாக சொல்ல முடியுதா இவங்கெல்லாம் வந்து சரி. ஆனால் அவங்க நினைப்பே என்னன்னு கேட்டால், இந்த விஜய் டிவியில் நாங்கள் தான் இவரை உருவாக்கணும், அப்படி கிடையாது. அவங்க உழைப்பில் நின்னாங்க. சிவகார்த்திகேயன் அவங்க உழைப்பில் நின்றுருக்காரு. வாய்ப்பு வழங்கப்பட்டது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளோதான். வாய்ப்பு கொடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கிடையாது. விஜய் டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் கிடையாது சரிங்களா. அப்போ அந்த கோயில்னால் அதில் கோயிலில் இருந்து நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து காலப்போக்கில் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிராகரிக்கணும். இந்த ப்ரோக்ராம் நிராகரிச்சிட்டோம்னா அடுத்தது வேற ஒரு கான்செப்ட் வந்து போயிடுவாங்க, அவங்களே போயிடுவாங்க. இப்போ இது வேலைக்கு ஆகலப்பா, வியூஸ் வரலப்பா அப்படின்ட்டு. அதுக்கு இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கங்கிறனால தான். மக்கள் சப்போர்ட்டுன்னு கிடையாதுமா, நீங்கள் காட்டுறீங்க, அவங்க பார்க்குறாங்க. சப்போர்ட்லாம் கிடையாது. சப்போர்ட்னா என்ன தெரியுமா, ரிவ்யூ கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், அதில் வந்து டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணவங்களும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்தேன், 1 லட்சம் 2 லட்சம் தாண்டிச்சு வியூவர்ஸு. கமெண்ட்டே கிட்டத்தட்ட அது வந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 கமெண்ட் வந்துருச்சு. 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதே டிவியில் வந்து ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட்கிட்ட வந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க இழந்துற மாதிரி ஒரு கதை அது. ஆனால் அது வந்து பார்த்தா முழுக்க எல்லாமே அடல்ட்டு தான் இருந்துச்சுங்க, அடல்ட் கண்டென்ட் தான் அது. அதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க முடியுமா, கொடுத்தா நல்லா இருக்குமா, நான் ரிவ்யூ கொடுக்க முடியாது அதுக்கு. ஏன்னா அது வந்து படம் நல்லா இல்லைன்றது வேறு விஷயம். அது முழுக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ஸுவலான விஷயங்களை தான் அதில் புகுத்திருந்தாங்க. அந்த படம் நல்லா ஓடிச்சு, அது வேறு விஷயம். அது அப்படியே ஓடதானே செய்யும். திருட்டுத்தனமாக ரசிக்கிறது, அதை வெளிப்படையாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த டைமில் போகிறது, இரவு நேரத்தில் ரசிக்கிறவங்க. செகண்ட் லெவல் போகிறதே நான் இன்னும் வெளியே வரல, ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு அனுமானிக்கிறேன் நான். யாருன்னா ரம்யா கிருஷ்ணன் நடத்துகிறேன், விளங்கிறோம். அப்படி தான் நம்ம இது யாருனா இதானே உண்மை. இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் நடத்தினார், ஆனால் விஜய் சேதுபதி வந்து நடத்த போகிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு, அதே தானே. என்ன சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நடத்த தெரியலன்னு வேணால் சொல்லலாம். விஜய் சேதுபதிக்கு இது வேண்டாத வேலை இது இல்லை உள்ள. ஏன்னா ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒவ்வொரு மரியாதை இருக்குல்ல ஒவ்வொருத்தர் மீது. கமலஹாசன் மீது உள்ள பார்வை வேறு, விஜய் சேதுபதி மேலே சீனியர் ஜூனியர்லாம் ஒரு பக்கம் இருப்பான். அவர் சிறந்த நடிகர், இவர் ஒஸ்டான நடிகர், அதெல்லாம் வேறு. ஆனால் விஜய் சேதுபதி மேலே உள்ள ஒரு பார்வை என்ன, பெண்கள் வந்து அவர் மீதான எப்படிப்பட்ட பார்வை வச்சுருக்கிறாங்க, கமல் மீதான பார்வை எப்படி இருக்குது, எவ்வளோதான் வயசானாலும். அப்போ பேரை கெடுத்துக்கூடாதுல்ல. ஆனால் இப்போதைக்கு அதுக்கு பேரை கெடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு 20 கோடி வருது, ஏன் அதை நம்ம வேணான்னு அவாய்ட் பண்ணோம். சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் கூட அப்படி தான் பண்ணுறாங்கம்மா. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து இது வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தடுத்து இப்போ அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போதே பிரம்மாண்டம் நீலாம்பரி மாதிரி வருவாங்க. அந்த அம்மா வந்து அந்த அம்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்து இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து மொத்தமாக வந்து டிவி முன்னாடி வந்து விட போகிறாங்க. கலாச்சாரத்தையே வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, அதை எதிர்க்கிறவங்க கூட யாரும் வலிமையாக எதிர்க்கிறவங்க. அந்த பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை எதிர்க்கிறேன்னு சொன்ன சில அரசியல்வாதிகளுக்கு வந்து அமௌண்ட் போயிடுச்சு. இது உண்மை. அதிர்ச்சியாக இருக்குல்ல உங்களுக்கு.
அதாவது கலாச்சாரத்துக்கு சீர்கேடுன்னு சொல்லிட்டு எதிர்த்த அரசியல்வாதிகளுக்கு அமௌண்ட் போயிடுச்சு. சாலையில் நடந்து போகும்போது எல்லாமே இருக்கும், நாம தான் பார்த்து ஜம்ப் பண்ணி எதை என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணுமோ அதை என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப சிக்கலாயிரும். இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு, இந்த மீடியா பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு. அது மட்டும் இல்லை சார், இப்போ சோஷியல் மீடியாவில் கூட இப்போ வந்துட்டு ஒரு ஷோவை டிவியில் பார்த்து தான் கெட்டு போகணும் இல்லை, சோஷியல் மீடியா வரைக்கும் அது வந்து. அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைம்மா, நம்ம வந்து இங்கே அதுக்காக இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ சில நாடுகள் இருக்குது, அங்கே வந்து பயன்படுது டிவியே இல்லாத வந்து வடகொரியாவில் சொல்கிறாங்க டிவி வந்து பார்க்க முடியாது, அது ஏகப்பட்ட பெர்மிஷன் இருக்கான். அந்த டிவியில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே அரசு என்ன அந்த நிகழ்ச்சி அது மட்டும்தான், ப்ரைவேட்டில் இருந்து எதுவும் நீங்கள் வந்து ஒளிபரப்ப முடியாது, அப்படி தான் வந்து இருக்கான். டிவி வாங்குறதுக்கே அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சில நாடுகள் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லிபர்ட்டி வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து தப்பாக பயன்படுத்துகிறோம். அதனால தான் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டு மிராண்டித்தனம்னு சொல்கிறோம்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இது வந்து நம்ம வளர்க்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம் வளர்த்துட்டோம்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ நான் 17 வருஷம் டிவி இல்லாமல் நான் வளர்த்தேன், இப்போ எங்கள் வீட்டில் டிவி இருக்கான்னு அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சார். அது அப்படி சில பேர் வளர்ந்துட்டாங்க சார், சில பேர் வந்து நம்ம எப்போ வேணான்னு சொல்கிறோமோ அப்போ தான் இன்னும் அதெல்லாம் கிடையாது, அது நம்ம சொல்லி வளர்க்கறதுல இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாத பொருளாக சொல்கிறாரு, அதை பற்றி அந்த யோசனையே போகக்கூடாதுன்ற நான். இது வந்து வேண்டாத பொருள்னு நம்ம சொல்லக்கூடாது, அது நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி வளர்க்கணும். நான் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த டிவிகள்லாம் டெவலப் ஆகாத ஒரு காலகட்டமே இருந்தது இல்லையா. நான் சொல்கிறது 90கள் காலகட்டத்திலேருந்து நான் வந்து வளர்த்துட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் இப்போ, ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அது இல்லைன்னா இப்போது வந்து செல்லை வாங்கி கொடுக்கணுன்ற கட்டாயம் வந்துடும். அப்போ அந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். அதனால் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைய சாப்பாடு ஊட்டுறது கூட இவ்வளோ பெரிய டேப் வச்சு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தான் சாப்பிடுது. அதில் என்ன வேணாலும் அது ஸ்வைப் பண்ணலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். ஸோ எனக்கு நீங்கள்லாம் எப்படி பாவம், உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, நீங்கள்லாம் எப்படி தான் பிள்ளைகளை வளர்க்க நீங்களே எப்படி இருக்கிறீங்க, உண்மைதானே? இப்போ நம்மளுக்கு ப்ரொஃபஷனலாக நான் பார்க்குறேன், எனக்கு அதுவே தலை வலிக்கும் சில நேரத்தில் இந்த செல்லை பார்க்குறது. நம்ம ப்ரொஃபஷனலாக தான் நம்ம பார்க்குறோம், இந்த என்ன அப்டேட் ஆகுது பார்க்குறோம், அதுவே சில நேரத்தில் நமக்கு வந்து. ஆனால் சில பேர் இப்படியும் கூட இருக்கிறாங்க. இப்போ என்கிட்ட பேச சொன்னாங்க, அது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஒரு மொக்கம் வாங்கினேன். எப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார், சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் நான் கூட நினச்சேன் எனக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே, நான் பார்த்தது இல்லையே, தெரியலையே சார், யார் சார்ண்ணா, யூடியூப்பில் நீங்கள் பார்த்தது இல்லைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் யூடியூபே பார்க்கறது இல்லைன்னாரு. அப்போது ரைட் ஓகே, அப்போ இந்த மாதிரி நபர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யூடியூப்பே பார்க்கறது இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து கேட்பார், நான் இன்ஸ்டா பார்க்குறதே இல்லைன்றேன். நான் இன்ஸ்டா பார்க்குறது கிடையாது, உள்ளபடியே நான் இருக்கிறேன், நான் அக்கௌண்ட் இருக்குது, எப்பயாவது ஒரு முறை போட்டுனா நான் தொடர்ச்சியாக பார்க்குறது கிடையாது, எப்போவுமே பார்க்குறது ரொம்ப ரேரு பார்க்குறது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருங்க, ஆனால் என்ன பார்க்கணுன்றதை மட்டும் முடிவு பண்ணிட்டு பார்க்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறேன், நம்ம சொன்னாலும் அந்த பிள்ளைகள் வந்து கேட்கறதில்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அந்த செல்ஃபோன்னு ஒன்று பார்க்காம இருந்தாங்கன்னா நல்லது. குறைஞ்சது 10வது தான் நான் சொல்கிறேன், இந்த +1 +2 கூட சொல்ல, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த. ஆனால் நான் பார்க்குறேன் பல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக அதாவது ஒரு ஃபோனை கையில் வச்சு நடக்குது. நான் பல வீட்டில் பார்த்துருக்குறேன். என்னடா இது சொல்லி இல்லை, உண்மைதாம்மா, இது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. சரி, நான் டிவியே பார்க்காத என் பிள்ளைகளை வந்து 17 வருஷம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தான் தெரியும். எத்தனை நாள் நான் வந்து பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கேன், நானே அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஒரு முக்கியமானது இருக்குன்னா ஆனாலும் விடக்கூடாது, நம்ம வந்து வாங்கிட்டோம்னா பசங்க வந்து படிப்பு போயிடும், அப்படி கட்டுப்பாடாக இருந்தது. 17 வருஷம் வந்து ஒரு தவம் மாதிரி டிவியே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இலவச டிவிலாம் தராங்க கவர்மெண்ட்டில் அந்த டைமில். ஐயோ கொடுமடா இது அப்படின்னு. அதை எப்படி அதை அவாய்ட் பண்ணோம். இது என்ன சரி, அதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டை கூட விட முடியுமா? அக்கா கிட்ட கூட, அண்ணன் கிட்ட கூட, உங்ககிட்ட நீங்கள் வாங்கிங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப தானம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ரொம்ப. ஏன்னா டிவி வருதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பாப்பா முடித்தவொடனே +2 முடித்தவொடனே தான் அப்போ தான் வந்து முதல் தடவை ஒரு டிவி வாங்கினேன். இன்றைக்கி எல்லாரும் ஆளாளுக்கு எல்லார் கையிலையும் ஒரு கையில் டிவி எல்லாம் 1 லட்சம் டிவி கையில் வச்சுருக்காங்க. எல்லார் கையிலையும் வந்து 50,000 70,000 ஸ்மார்ட் டிவி அது கையிலே இருக்குது டிவி. சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி.